அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் திமுகவில் சிக்கிய கடத்தல் மன்னன் சொல்கிறத விட மாமன்னன் சொல்லலாம். மாமன்னன்னா உங்களுக்கு அந்த கோடு வேர்டு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மாமன்னன் திரும்பியும் பிடிபட்டிருக்காரு. எந்த ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தென்காசியினுடைய மாவட்ட கவுன்சிலுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தமிழ்ச்செல்வர்களுடைய கணவர் சந்திர போஸ்னு அழைப்பாங்க. அவருடைய வாகனத்தை சோதனையிடும்போது கிட்டத்தட்ட 400 கிலோவுக்கு மேற்பட்ட தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா, என்னது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும்போது சட்டமன்றத்துக்குள்ளே குட்காவோடு போனார் தெரியுமா? போதைப் பொருள்னு சொல்லி கொண்டு போனார்ல, அந்த குட்கா தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருள். அது தமிழ்நாட்டிற்குள்ளே கொண்டு 400 கிலோவுக்கு மேலே அவருடைய வாகனத்துக்குள்ளே வச்சு திமுகவினுடைய தென்காசி மாவட்ட கவுன்சிலுடைய தலைவர் அவருடைய கணவர் சந்திர போஸ் அப்படி கடத்தலில் காரில் ஜம்முன்னு போட்டு கொண்டு வந்திருக்கார். 450 கிலோங்க. கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு காரு முழுக்கவே குட்கா இருந்திருக்கு. இது இன்றைக்கி நடக்கலை. இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பதிவு பண்ண வேண்டியது இதுதான். இன்றைக்கி ஏதோ ஒரு தெரியாதனமாக பிள்ளை தெரியாதனமாக பண்ணிட்டார் அப்படி நம்ம கடந்து போக முடியாது. இதே சந்திர போஸ் மீது ஏற்கனவே 5 வழக்குகள் எங்கள் ஊத்துமலை பக்கத்து ஏரியா, நம்ம ஏரியா தான் ஊத்துமலை, கயத்தாறு, சென்னை, அப்புறம் காஞ்சிபுரம், விழுப்புரம், அதுபோக இன்னொரு இடத்துல கிட்டத்தட்ட 5 வழக்குகள் ஏற்கனவே இவர் மீது இருக்குது. என்ன வழக்கு? மக்கள் கண்டி போராட்டின வழக்கா? கவுன்சிலருடைய கணவர் எங்கள் ஊரில் தண்ணி வரல, எங்கள் ஏரியாவில் சரியாக மின்விளக்கு எரிய மாட்டேக்கு, சரியாக ரோடு போடலை, அதற்காண்டி வழக்கு அனுப்பிச்சிக்கிட்டு அந்த வழக்கெலாம் கிடையாது. அது ஏதாவது இழுச்சாய் போய் வாங்கிட்டு இருப்பான். இவர் மீது வழக்குன்னு இருக்கலாம். போதையில் தான் ஏற்கனவே இந்த மாதிரி வழக்குகள், இந்த போதை கடத்தல், புகையிலை கடத்துறது, குட்கா கடத்துறது, இந்த வழக்கு ஏற்கனவே இருக்குது. இது 6வது வழக்கு தமிழ்நாட்டில் மட்டுமேன்ட்டு. அப்போ தொடர்ச்சியாக போதைப் பொருளை மாமன்னர்களுடைய அனுமதியோடு திருடிட்டு இருக்கார். இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலினுக்கு தெரியாதா? அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்க்குற மணிக்கு புகைப்படங்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு மாவட்ட கவுன்சிலுடைய தலைவராக இருக்கிறாங்க. அப்போ மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. எம்எல்ஏக்கு அடுத்த பொறுப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், அதற்குன்னு தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்துனாங்க. மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த ரோடு சரியில்லாமல் எத்தனை ஊர்கள் இருக்குது, ரேஷன் கார்டு வராமல் எத்தனை வீடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது, சரியாக மின்சாரம் போகாத எத்தனை வீடுகள் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குது, சாலைகள் சரியாக இல்லாமல் இருக்குது, மின்விளக்கு சரியாகாமல் இருக்குது, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இவர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது பண்ணீங்கன்னு பார்த்தா தன்னுடைய கணவரை பெயில் எடுப்பதற்கும் தன் கணவருக்கு கூட பிரச்சனை வராமல் இருந்தால் காவல்துறை சரி கட்டுறதுக்கு தான் முழுக்க இந்த பொறுப்பு இருந்துக்கிட்டு இருக்கா? ஏற்கனவே ஜாபர் சாதிக்குங்கிறனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழருக்கும் பெருத்த அவமானத்தை திமுக கட்சி வாங்கி கொடுத்துச்சு. அவரை சார்ந்த அமீர் விசாரணைக்கு போயிட்டார். அந்த படத்தை சார்ந்த அமீர் விசாரணைக்கு போயிட்டார். இயக்குனர் இருக்கக்கூடிய கீர்த்தி உதயநிதி ஸ்டாலின் மட்டும் விசாரணைக்கு போகலை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பார்த்துக்கோங்க. அப்போ ஏற்கனவே இந்த இதிலேருந்தே தமிழ்நாடு பெருத்த அவமானத்தோடு தாங்க முடியாமல் வந்துட்டு திமுக கொடுத்த பெரிய அவமானம் அசிங்கத்தோட அசிங்கம், பெரிய அசிங்கம். இப்போ ஒரு படிக்கு மேலே போய் உள்ளூருக்குள்ளே திருட ஆரம்பிக்கிறாங்க, கடத்தல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குட்கா கடத்திட்டு போகிறது, குட்கா கடத்தி ஏற்கனவே தடை செய்யப்பட்ட பொருளாக உங்கள் முதலமைச்சர் தான் தூக்கிட்டு போய் நின்னார் சட்டமன்றத்தில், குட்காவோடு போய் நின்னார். அப்போ அப்படி போகக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் இப்போ இந்த குட்கா தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க திமுக கட்சிக்காரங்க, அந்த மாவட்ட செயலாளருடைய நெருங்கிய நண்பர்கள், இல்லை கவுன்சிலுடைய நெருங்கிய நண்பர்கள், அவருடைய கணவர், இல்லை அவருடைய தம்பி, இவங்க தான் முழுக்க இந்த வேலையை முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடத்தல் வழக்குனாலே வந்துட்டாலே, அதுவும் குறிப்பாக எதை கடத்துறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா போதை பொருளும் கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக என்ற கட்சி இதை வச்சு தான் மிக முக்கியமான ஃபவுண்டேஷன் போட்டு நீங்கள் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு குழப்பமாக வேறு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கடத்தல், போதை கடத்தலாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, சாதாரணமாக பேருந்து போகாத ஊர் இன்னும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பல இடங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஊருக்குள்ள கஞ்சா புழக்கம் சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ ஒரு படிக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தண்ணி அடிக்கிற பார்த்து வச்சுக்கோங்களேன், பீடி குடிப்பான். எப்பா பீடி குடிக்கிறதுக்கு இப்போ தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் இவன் அப்படிம்பா. பீடி குடிக்க நல்லவனாக இருந்தான்.
இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன போயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி அடிக்க நல்லவன் ஆகிட்டான். கஞ்சா குடிக்கான்னு தெரியுமா, அவன் வந்து கெட்டவனாக இருக்கான். இவனா தண்ணி அடிக்கான்ப்பா, அவன் கஞ்சா குடிக்கிறான்ப்பா அப்படிங்கிறான். இப்போ அந்த அளவுக்கு ட்ரெண்டாக போயிடுச்சு. தண்ணி அடிக்கிறது நம்ம கேவலமாக பார்த்த சமுதாயம், நம்ம சமுதாயம், நம்ம மக்கள், நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாம் இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு படிக்கு மேலே போய் தண்ணி குடிக்கிற நல்லவன், கஞ்சா குடிக்காம பிறகு தெருவுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவன் தான்ப்பா கெட்டவன் அப்படின்ற நிலைமை போயிடுச்சு. அப்போது ட்ரெண்டு மாறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. காரணம் என்ன? இந்த அரசு செய்தது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பண்ண 4.5 ஆண்டுகளை கூட இந்த அளவிற்கு போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எங்கும் பரவவே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இல்லை திமுக கட்சி இருக்கக்கூடியவங்களே உண்மையிலே ஒத்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சிக்கு அந்த 2.5 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது. சென்னையில் நம்ம பார்க்குறோம், ஒரு பொது இடத்துல பப்ளிக் பிளேஸில் 2 பசங்க சரியான போதையில் படத்துக்கு கிடக்கான், சரியான போதையில். அப்போ சென்னையில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னுடைய சொந்த மகளே ஒருத்தன் வெட்டி கொண்டுட்டான். மகனையே, சொந்த மகனை வெட்டி கொண்டுட்டாங்க. என்ன காரணம்னா போதை வாக்கில் சண்டை போட்டே இருந்திருக்கான். பார்த்தா எங்கள் அம்மா அப்பா வெட்டி போட்டாங்க. வண்டி ஓட்டும் போது பிரச்சனை பண்ணி வண்டி ஓட்டிருக்காங்க. காரணம் முழுக்க இந்த மது. இதில் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, இந்த திமுக அரசு இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணுது, வீரன் சொல்லி ஒரு சரக்கு அறிமுகப்படுத்துது. எல்லாத்துக்கும் தமிழை பேருங்க சொன்னோம்ல, அதுக்கு தான் சரக்கு போய் வீரன் வச்சாங்க. இப்போ ஒரு படிக்கு மேலே போயிருச்சு. கோதுமை பீர் அறிமுகமாக போகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து. கோதுமை பீர் ஏன்னா சாராயம் குடிக்கிறவங்க வந்து சக்கரை நோய் இருக்கதா, சுகர் இருக்குது, அவங்க வந்து இந்த இது குடித்தாங்கன்னா சக்கரை நோய் வந்து கூடிடுது. நான் நார்மலாக சரக்கு குடிக்கிறது, இந்த விஸ்கி பிராந்தி குடிக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசை கருத்தில் கொண்டு அவங்களுடைய உடல்நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோதுமை பீர் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது சர்க்கரை நோய் உள்ளவங்களும் ரெகுலராக குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து சர்க்கரை இருக்காது. இதில் வந்து உங்கள் கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டது. நீங்கள் சர்க்கரை உள்ளவங்க எப்படிலாம் நீங்கள் வந்து கோதுமை சாப்பாடு சாப்பிடணுமோ, இல்லை கோதுமை தோசை கோதுமை போட்ட சாப்பிட்றீங்களோ, அதே மாதிரி இதை நீங்கள் வந்து தண்ணிக்கு பதிலாக கோதுமை பீர் பயன்படுத்திக்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு பயன்படுத்த போகுதான் கோதுமை பீருன்னு. இப்போ இந்த அரசு இந்த லட்சணத்தில் ஒவ்வொரு அரசும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மொழிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கலாம், பண்பாடுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கலாம், இங்கே கூடிய மக்கள் வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்கலான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் தமிழ்நாடு அரசு வீரன் சரக்கு அறிமுகப்படுத்துது, தமிழ்நாடு அரசு கோதுமை பீர் அறிமுகப்படுத்துது. இந்த லட்சணத்தில் அரசு போய்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி குட்கா கடத்த வேண்டியது, ஜாபர் சாதிக்கு மாதிரி கொக்கைன் கடத்த வேண்டியது, பெரிய பெரிய டக் மாஃபியாவோட தொடர்பு இருக்க வேண்டியது. இதான இந்த அரசே செய்யும்போது தொண்டர் பார்க்க என்ன நினைப்பாங்க, திருந்துவாங்க தொண்டர் மண்ணில் என்னவாக இருக்கும். இப்போ நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீரன் சரக்கு புதுசு அனுமதி கொடுத்துருக்காரு, கோதுமை பீர் அனுமதி கொடுக்க போராடி இருப்போம். அப்போ நமக்கு என்ன குட்கா தான் இன்னும் வந்துட போகுது, முதலமைச்சர் தடுக்கவா பாரு. அவருடைய சொந்த பிரிவிலேயே, எதில் சொந்த பிரிவு இந்த காவல்துறை அதிகாரிகளே எவ்வளோகான் மோசடி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும். முதலமைச்சர் தட்டி அடிக்க கேட்டிருக்காங்களா? இன்றைக்கி பாருங்கள், கோயம்புத்தூரில் ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க வந்து காதல் திருமணம், புருஷனக்கார கொண்டு போட சொல்லி அவருடைய சொந்த அக்கா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை டிஎஸ்பியே பணத்தை எடுக்கணும்னா ஓடிக்கிட்டே போ அப்படிங்க மிரட்டுறாரு. இதான் போனால் எடுத்துகிட்டு போ, தங்கச்சி போனதை எடுத்துகிட்டு போ, எங்கே வேணால் கம்ப்ளைண்ட் கொடுத்து சொல்லி மிரட்டுறாரு. இதை பார்த்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சர்வாதிகாரியை மாறி இதை நடவடிக்கை எடுப்பாக நினச்சிட்டு இருக்கீங்களா? லாக்அப் டெத்து மட்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு 8 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. நம்ம ஒரு 2 பேர் இறந்து போனாங்க, 2 பேர் ஜெயராட்சி பெனிக்ஸு துடிச்சு கொதிச்சு எழுந்தோம். 8 பேர் இறந்து போயிட்டாங்க. மணிகண்டன், பிரபாகரன் அப்படின்னு சொல்லி ஒரு 8க்கும் மேற்பட்டவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் லாக்அப் டெத்தில் இறந்து போயிருக்கேன். ஒருத்தன் பதில் சொல்லி கேட்கட்டுமே, கேள்வி கேட்கட்டுமே. அப்போ இங்கே இருக்கிற மாவட்ட தலைவர்களுக்கு, இங்கே இருக்கிற திமுக நிர்வாகிகள் தெரியுது நம்ம முதலமைச்சர் அவர் நிர்வாகத்தை சரியாக பார்ப்பதற்கு முடியலை அவரால். அப்படி இருக்கும்போது நம்மளே கண்டுக்கிட போகிறாரு என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து. ஜாபர் சாதிக்கு யோசிச்சு பாருங்கள், குறுகிய காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பொறுப்புக்கெலாம் வரணும்னா சின்ன இந்த குட்கா கடத்துறது, புகையிலை கடத்துறது, பீரை கடத்துறது, சரக்கை கடத்துறது, இப்படி போனதுன்னா ஜாபர் சாதிக்கு மாதிரி வெளிநாடு அயலகத்துறை பொறுப்புக்கு வர முடியும். எத்தனை நாளைக்கு தென்காசி மாவட்ட கவுன்சிலருடைய கணவர்னே பேசிகிட்டு இருக்க முடியும்? அதெல்லாம் இப்போ தேவைப்படுதா? பெருசாக தேவைப்படுதா? அந்த ஒரு எண்ணத்தில் தான் ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி போட்டி போடுறாங்க. கட்சியில் முக்கிய பொறுப்பு வேணுமா, நீ எதையாவது கடத்து, அப்புறம் தான் உனக்கு வெளிநாட்டு அயலாக பொறுப்பு ஒன்று கிடைக்கும். உனக்கு வந்து நீ எதையாவது வந்து போதைப் பொருளை வந்து நீயே உருவாக்கு, இந்த கலாச்சாரம் பண்ணி நீ ஒன்று உருவாக்கு, அரசு அங்கீகாரம் பெற்று உனக்கு ஒரு மாவட்டத்தில் பொறுப்பு திமுக அரசு கொடுத்து சொல்லி முதன்மையாக வேலை செய்கிறாங்களா நமக்கு தெரிய மாட்டேங்கி.
ஏன்னா கடத்தல் பண்ணுறவங்க முழுக்கவே திமுக கட்சிக்காரங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக என்ன கடத்துறாங்க, போதைப் பொருள் கடத்துறவங்களுக்கு திமுக கட்சி, அதுவும் சாதாரண பொறுப்புலாம் கிடையாது. மாவட்ட கான்ஸ்டலுடைய கணவராக இருப்பாங்க, இல்லை மாவட்டத்தினுடைய தம்பியாக இருப்பார், இல்லை எம்எல்ஏவுடைய கூட பிறந்த அண்ணனாக இருப்பார். இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா பெரிய பொறுப்பு, பெரிய டீலிங், கீர்த்தி உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருப்பாங்க, அவரை வச்சு படம் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளராக இருப்பாங்க, உதயநிதி ஸ்டாலினை நேரில் பார்க்கக்கூடியதாக இருப்பார், ஸ்டாலினே நேரில் பார்க்கக்கூடிய ஒருத்தராக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி வேலைகள் பண்ண திமுக எதுவும் இல்லீகலாக இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு உள்ள அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கேன் அறிவாலயத்தில் நமக்கு தெரிய மாட்டேங்கி. இந்த மாதிரி வேலை பண்ணுறனால இந்த மாதிரி பொறுப்புலாம் கிடைக்குமான்னு தெரிய மாட்டேங்க. இவருக்கு தான் பொறுப்பு கொடுக்காங்க நமக்கு புரிய மாட்டேங்கி. தமிழ்நாட்டு மக்கள் இதை நீங்கள் உற்று நோக்கணும். உங்களுக்கே தெரியும், திமுக அரசு வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் சொல்லலை, கல நிலவரத்தை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதுதான் முழுக்க உண்மையான ஒரு விஷயம். அதிகமாக சாராயத்தை குடிக்கிறீங்க, கஞ்சா கொடுக்குறீங்க, அதுக்கு பெற்றோரும் கேட்கணுதுனாப்பா அரசு என்னப்பா கழிக உங்களுக்கு இயலோ. அரசு முறையாக தடுத்து நிறுத்தினா இது எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். ஒரு அரசு நினச்சா மட்டும்தான் இதெல்லாம் சரி செய்ய முடியும். சரிங்களா? அப்போ அரசு இடத்துல கொண்டு இதை தடுத்து நிறுத்தணுமே தவிர குடிக்கிறவங்களை தாண்டி குடிக்க வைக்கிறதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அரசு மதுவை திறந்து விற்கி அரசே புது சரக்கை உருவாக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது குடிகாரன் தேடி தான் போவான். பூச்சி மருந்து இருக்குது அது வாங்கி குடிக்க வேண்டியதானே அப்படி எகத்தாலும் பேசுறதை விட்டுட்டு இந்த அரசு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்கு கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக நடவடிக்கை எடுங்க. உங்கள் காவல்துறை அதிகாரிகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அவங்க நினச்சாங்கன்னா எங்கே சாராயம் விற்றுக்கிட்டு இருக்காங்க, எங்கே கலத்தரை விற்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு மேலே எந்த இடத்துல ஒயின் ஷாப்லேருந்து தெரியாமல் எங்கே விற்கிறாங்க எல்லாமே லோக்கல் போலீஸுக்கு தெரியும். அங்கே எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த அரசு கண்டுக்கிட மாட்டேங்க. காரணம், எவன் நாசமாக அறுத்து தாலி அறுத்து எத்தனை பெண்கள் செத்து தொலைஞ்சா எனக்கு என்ன, எங்கள் கல்லால் இறஞ்சா போதுன்னு நினச்சி இந்த அரசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போஸ் மாதிரி நிறைய பேர் உருவாக தான் செய்வாங்க. அதை அரசு கவனத்தில் எடுத்து இந்த குட்கா மீது நம்ம சாதாரணமாக பேசினோம்னா வழக்கு தொடுத்து குண்டாசில் போடக்கூடிய இந்த திமுக அரசு இவர் மீது ஏற்கனவே 5 வழக்கு இருக்குது, 6வது வழக்காக வரப்போகுது. இது பாளையங்கோட்டை சிறையில் இருக்கிறாப்புல. குண்டாசு போடுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். குண்டாசு போடணும், போட்டால் நல்ல அரசு. இல்லை போதை போகிறவங்களுக்கு 2 நாள் மூலம் பெயில் வந்து கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 4 கிலோ கடத்தினவங்களுக்கு 600 கிலோ எப்படி ஈஸியாக கடத்துன்ற வழிமுறை அரசு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதுன்றது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்குது, பிரதிபலிப்பாக இருக்குது. இது அரசு கவனத்தில் கொள்ளும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்தது ஒரு நல்லதொரு கால் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.